Hi, welcome to FilmMakers. நான் சதீஷ். இன்னைக்கு வீடியோக்குள்ள வந்து கட் அவே ஷாட், கட் இன் ஷாட் ரெண்டு பேத்துக்குள்ள டிஃபரன்ஷியேஷன் தான் பார்க்க போறோம். கட் அவே அண்ட் கட் இன் ரெண்டு ஷாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ப்ராசஸ் எல்லாம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக உருவாகுது. பட் எடுக்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் எடுக்கப்படுது. பட் வந்து உருவாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெர்ஜ் பண்ணி உருவாகிறது எடிட்டிங் ப்ராசஸ்லாம். இந்த ரெண்டு ஷாட்டுமே எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு ஆடியன்ஸோட சஸ்பென்ஸையும் அந்த பதட்டத்தையும் கூட்டுறதுக்காக அந்த ரெண்டு ஷாட்டுமே பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம கட்வே ஷாட்டை பற்றி முதல்ல பார்ப்போம். கட்வே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீனுக்கு மூவ் பண்ணுறதுக்காக இதை வந்து நம்ம பயன்படுத்துவோம். அதாவது ஒரு சீன் நடந்துகிட்டே இருக்குது, இன்னொரு சீனில் அதாவது ஒரு லவ் சீன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லவ் சீன் ஹீரோ ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. அப்போ அந்த ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கதவு ஓரமாக வந்து அவருடைய அப்பா வந்து நின்றுட்டு இருக்காரு. இந்த ஷாட்டை வந்து எந்த கட்டு இல்லாமல் முதல்ல நம்ம எடுத்துப்போம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா நிற்கிற ஷாட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசுகிற ஷாட்டை எடுத்துப்பாங்க. இந்த ரெண்டு ஷாட்டையும் மெர்ஜ் பண்ணி எடிட்டிங் ப்ராசஸில் வந்து இப்போ ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக கொடுக்குறது தான் இந்த கட்டவே. ஸோ இதை தான் கட்டவே ஷாட்டுன்னு சொல்லும். இந்த கட்டவே ஷாட் நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பதட்டத்தையும் ஆடியன்ஸ் வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சஸ்பென்ஸையும் கூட்டுறதுக்காக வந்து பயன்படுத்துகிறோம். அடுத்து நம்ம கட்டிங் ஷாட்டை பற்றி பார்ப்போம். கட்டிங் ஷாட் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இதுவும் பார்த்திங்கன்னா க்ளோஸ்அப் ஷாட்டாக தான் இருக்கும். இதுவும் வந்து எடிட்டிங் ப்ராசஸாக ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக உருவாகுது. ஆனால் எடுக்கப்படுது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான். இந்த ஷாட் எப்படி எடுக்கப்படுதுன்னு பார்ப்போம். அதாவது ஒரு பேங்க் ஒரு வீட்லேயே வந்து கொல்ல போயிருக்குது. அப்போ வந்து போலீஸ் வந்து அவங்க வீட்டோட ஓனர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க போலீஸ்கிட்ட. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த போலீஸ் வந்து சம்மந்தப்பட்ட ரெண்டு பேர் விசாரிச்சுட்டே இருக்காங்க. அப்போ அவங்க விசாரிச்சுட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாட்சோ இல்லை வந்து வேறு ஏதாவது பொருளுக்கு வந்து க்ளோஸ்அப் ஷாட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு தனியாக ஒரு ஒயிட் ஷாட் எடுத்து பிரிச்சுப்பாங்க. இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு எடிட்டிங் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மெர்ஜ் பண்ணிப்பாங்க. மெர்ஜ் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங் ஷாட் வந்து உருவாகும். அதாவது அந்த கட்டவே ஷாட்டை விட அந்த கட்டிங் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சீனோட அந்த சஸ்பென்ஸி ஆடியன்ஸ்க்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை கூட்டுறதுக்காக அந்த ரெண்டு ஷாட்டுமே வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு கட்டிங் கட்டவே ரெண்டு என்னங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.